ஹலோ கைஸ், குட் மார்னிங் டு ஆல். வெல்கம் டு சின்ன பசங்க விலாக்ஸ். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4:23 காலையில். நம்ம ஒரு இடத்துக்கு தான் போக போகிறோம். அந்த எந்த இடம்னு நம்ம சொல்ல மாட்டோம், போக போக உங்களுக்கே தெரியும். இனி நம்ம கிளம்பி போக போக நம்ம வீடியோ எடுத்துகிட்டே போவோம். நம்மளோட 3வது விலாக். நம்ம ஃப்ரெண்டும் தான் நம்ம கூட வரான். நீங்கள் போன கடைசி 2 விலாக்ஸில் பார்த்துருப்பீங்க. அவனும் நானும் தான் போகிறோம். ஓகே, நான் கிளம்பிட்டு உங்களோட விலாகை கன்டினியூ பண்ணுறேன். இதுக்கு மேலே போன டைம் ஆயிரும். ஓகே, வெல்கம் டு சின்ன பசங்க விலாக்ஸ். இப்போ நம்ம ஊரில் இருந்து ஒரு இடத்துக்கு தான் போகிறோம். போக போக உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். டிரைவர் நம்மளுக்கு முன்னாடியே தான் உட்காந்துருக்கோம். ஹாய் காட்டுங்க. ஹாய், சரி. இங்கே இருக்கு. ஐயோ சாரி, கோயில் இங்கே இருக்கு. அங்கே வர இங்கே இருக்கு கோயில். வெளியே விட்டு காமிடலாம். வாங்க போய் நம்ம சாமி கும்பிட்டு தரலாம். வாடா, இறங்கடா. இதுதான் எங்கள் ஊர் எல்லை கருப்பு சாமி கோயில். இங்கே உள்ள கோயில் இது ஒரு கோயில் தான். இந்த கோயில் வழிபட்டு தான் கரண்டு போச்சு. இல்லை, திடீர்னு கரண்டு போகுது. திடீர்னு கரண்டு போச்சு. போட்டேன் தெரிஞ்ச வரைக்கும் சாமியை கும்பிட்டு. சாமி தெரியாது, அப்படியே கும்பிட்டு பஸ்ஸில் ஏறிடுறோம். உள்ளே இருக்கிறவங்கள வெளியில் வர சொல்லு. இதுதான் எங்கள் ஊர் கருப்பசாமி. சாமி வந்து கேப்சர் பண்ண முடியல. அப்போ வீடியோவில் வந்து கரண்டு போச்சு. அது இப்படியே போனோம்னா நேராக ஏற வேண்டியது தான். இப்போ நம்ம தெரிஞ்சிருக்கு எல்லாருக்கும் எங்கே போகிறோம்னு. வேறு எங்கேயும் இல்லைங்க, கொடைக்கானல் தான் போகிறோம். வாங்க, போக போக வீடியோவில் தெரியும். ஒரு குட்டி கருப்பு சாமி. குணே, குட்டி குட்டி கருப்பு சாமி. வணக்கம். வணக்கம். அங்கே இங்கே ஹாய். இவங்களுக்கு டூர் கூட்டி போகிறாரு. அவ்வளோதான், கோயிலில் சாமியை கும்பிட்டாச்சு, கிளம்பியாச்சு. அவருக்கு சின்ன சார் ஃபர்ஸ்ட் மினிட் சார். ஹாய். நைட்டு போட்டாலும் தெரியும். ஐயோ மறந்துட்டேன். ஹாய். பாருங்க, மொதல் பெண்டு கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம். ஒரு பெண்டுக்கு ஒரு பேர் இருக்கு. ஆனால் இது என்ன பெண்டுன்னு தெரியல. ஏங்க ஒன்று, இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் இப்படி தானே பெண்டாக ஏறணும், ஞாபகம் இருக்கா? அது தவிர்க்க முடியாத காரணத்தினால வரல. தவிர்க்க முடியாத காரணத்தினால வீடியோவே வரல. தவிர்த்துட்டானுங்க அவனுங்களே. பார்த்துக்கு தான் இருந்தாலும் அவர்கள் நம்மளுடைய நண்பர்கள் அல்லவா, அதனால் தவிர்த்துட்டோம். ஏன்டா, நம்மளதான் அதான் சுற்றுது, காசு அடைக்குது, பாந்தி பேதி எல்லாமே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இவனுக்கு. பையன் கையில் ஒரு எலுமிச்சம்பழத்தோட சுற்றி. எலுமிச்சம்பழம் இங்கே சாப்பாடு இல்லை. ஏய், சாப்பாடு சோறு முக்கியம். நல்லா ஜில்லுன்னு காத்து வருது. அங்கே பாரு கூணு, நம்ம மழை தெரியுது. ஆளே முடிஞ்சிடும். இப்போ நெட்டு கட் ஆகுது. திருப்பி அது பள்ளி மேலே புதுசாக தெரியுது எனக்கு. பூனை பூனை நான் பூனையை கூட
காட்டு பூனை தானே? காட்டு பூனை குட்டிலாம் வறுத்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். திடீர்னு ஒரு கூட்டம். ஆனால் கொஞ்சம் அப்படி தானே கண்டுக்காதீங்க. நண்பர் ட்ரை பண்ணுறாரு, நானும் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணேன். திறக்க முடியுது. என்னமோ பண்ணுறியா? வெற்றிகரமாக இருக்கும். கொஞ்சமாக திறந்துட்டியா? அப்படியே அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் மழை தெரியுது. இது போதும் போதும் அதுக்கு மேலே திறக்க. ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு லாரி நம்மளுக்கு முன்னாடி போகுது. டே சைடில் என்னமோ வச்சு அதானே கேனானே அதெல்லாம். வண்டி ஆக்சிடென்ட் ஆனால் அடிக்காமல் இருக்கு. அமைதியாக உட்காந்துருக்கியா? அமைதியாக உட்காந்துருக்கியா? என்கிட்ட வந்து ஒருத்தன் சொன்னா பாட்டு போடுறான்னு. இப்போ ஒருத்தன் லவ் ஃபெயிலியர்ல கிடக்குறான். லவ் ஃபெயிலியரா? அப்படிதான் பாட்டு போடுறான். அசையாத மரம். அதனாலதான் சந்தோஷமா இருக்கு. கொடைக்கான சைடு வரலாம் நினைக்கிறேன். ஒண்ணு கண்மணி பார்க்கணுங்கிற எல்லாத்தையும் ஐயோ லவ் ஃபெயிலியர் காரனை கூப்பிட்டு வந்துட்டோமே. வேணா நல்லா தானே போச்சு. கண்மணி வேணாம். அது லவ் ஃபெயிலியர். ஐயோ கடைசியில செத்து போயிடுவாங்கடா. அதே மாதிரி சித்துருவாங்களாக்கு. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. ஏய் கடை இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம மேல்பலம் வந்துடுவோம். இந்த திரும்பணும்னா அது மேலே ஒரு மலை வரும். அந்த மலைக்கிட்ட இருக்கு. அதை கரெக்டாக காட்டணும்னா அதுவும் அங்கே ஒரு மலை வருது. அந்த மலைக்கிட்ட தான் போகணும். அந்த மலைக்கிட்ட தான் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டாப்பிங் போட்டு கொஞ்ச நேரம் டீ குடிச்சிட்டு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே நம்ம கிளம்புவோம். மேலே போயிட்டு நீ என்னென்ன பண்ணுறன்னு தெரியல, பார்ப்போம். ஒரு இப்போதே வாந்தி எடுத்து முடிச்சுக்கியா ஒரு சின்ன பையன் வராது, நண்பனுக்கு வராது. ஏன்னா கையில் என்ன இருக்கு? உருட்டு அந்த உருட்டுனே. கண்டிப்பாக ஹில்ஸ் ஏறும்போது யாருக்காச்சும் காதடைக்கும், வாந்தி ஒரு தலை சுத்தம், பேதி போகும், ஏதோ ஆச்சு ஒன்று வரும். வந்துட்டோம் அப்படியே அவர் காட்டின மலைக்கிட்ட நம்ம வந்துட்டோம். இருக்கிறதுலே ஒரு நல்ல ஒரு பிளேஸ்னா இங்கே நிப்பாட்டி தாராளமாக டீ குடிச்சிட்டு போகலாம். இல்லை எங்கேயாச்சும் நீங்கள் கொடைக்கானல் வர மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லை ஃபேமிலியோட வர மாதிரி இருந்துச்சுன்னா மேல்பலத்தில் நிப்பாட்டிட்டு கண்டிப்பாக நீங்கள் டீ குடிச்சிட்டு போகலாம். இங்கேயே உங்களுக்கு சாக்லேட்டில் வைப்பாங்க. வாங்க உங்களுக்கு நான் மேலே கண்டிப்பாக காட்டுறேன். ஐயோ கடை திறக்கலையே. ஒரு கடை திறந்துருக்கு. ஒரே ஒரு கடை ஒன்று திறந்துருக்கு. இங்கே நாங்கள் வந்து இது திறந்துருக்கோம்னு நினச்சோம், ஆனால் திறக்கலை. இப்போ பாருங்க, இதுதான் நான் சொன்னேன். அதோ அந்த கடைசி வரைக்கும் இருக்கா. பாருங்க எவ்வளோ புருஷன். இது முடிச்சோடனே சவரிக்காடு, அப்புறம் தாண்டி பெருமாள் மலை செக் போஸ்ட் தாண்டி தான் போகும். பெருமாள் மலை செக் போஸ்ட் தாண்டினோடனே கொடைக்கானல். 20 கிலோமீட்டர் வருது. இங்கேருந்து 20 கிலோமீட்டர் அப்படி இருக்கு. வேற இது துரியன் போல. மலை தக்காளி அது வித்தியாசமா இருக்கு. இது என்னதுங்க? தெரியவே பார்க்குறேன்.
மணத்தக்காளி தான். இங்கே ஒரு பஸ்ஸு மேல் பள்ளம்னு ஒரு ஸ்டாப்பு, இங்கேயே இறக்கி விடுவாங்க. இங்கேருந்து பஸ் இருக்குது, அவ்வளோதான் நம்ம ஏறுவோம். செம்பட்டி நீ எங்கே ஏறுற? ஏறி போய் உட்காந்துருவோம். இன்னும் நீங்கள் டீ குடிச்சிங்களா? அவ்வளோதான். நீ ஏறி உட்காந்தோம்னா அடுத்த நேராக கொடைக்கானல் தான்.